ஹெல்மெட் எல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு தலை கலைஞ்சு போயிடும். இந்தாடி பேகு. ஐயோ என்னம்மா பாக்குற? என்னடி வண்டியை இப்படி கண்டமாக்கி வச்சிருக்க? வாங்கி கொடுத்து 1 வருஷம் கூட ஆகலடி. அதுவா, அது ஒண்ணும் இல்ல மம்மி, நான் கரெக்டா தான் போறேன். வேகமா எவனாச்சும் குறுக்கால வந்துடுறானா வண்டியை போய் அப்படியே இடிச்சிடுறேன். அதனால இங்கெல்லாம் ஸ்கிராச் ஆயிடுச்சு. இதோ இங்கேயும் பாரு, அப்படியே 4 ஸ்கிராச் ஆயிருக்குமா. சரி நம்ம திரும்ப ரீபெயிண்ட் பண்ணிடலாம்னு சொல்லி நான் அப்படியே விட்டேன். அடிக்கடி வண்டி ஆஃப் ஆகி வேற நின்னுடுது நடு ரோட்ல. ஆமாண்டி, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல வாங்கியிருந்தா பரவாயில்ல. உங்க அப்பா காசுல தானே வாங்கி கொடுத்த. ஹலோ, என்ன ஓவரா பேசுற? அப்பன் காசுனா நான் தானே ஒரு பொண்ணு, எனக்கு தானே எல்லா சொத்தும். அப்பன் காசுல வாங்கிட்டாலும். எங்கேயாச்சும் ஒரு அம்மாவா வண்டி போய் எங்க விட்டாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணுக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஆகலையேன்னு பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்படுறியா? வன்மத்தை கக்கிக்கிட்டு. ஆனா நான் ஒரு ஸ்கில் வச்சிருக்கேன் மம்மி. என்ன தெரியுமா? நான் வண்டியை யார் மேலயாவது எடுத்துட்டு போய் விட்டேன்னு வச்சுக்கேன், வண்டில இருந்து நான் அழகா குதிச்சிடுறேன். வண்டி தான் போய் இடிச்சு கீழே விழுது. எப்படி கிரேட் ஸ்கில்ஸ்! இதுக்கெல்லாம் நீ பெருமைப்பட்டிருக்கணும். கிளம்ப, நடுவுல நிக்காத மம்மி. மூஞ்ச பார்த்தாலே உன்னை நான் இப்படி கை விட்டுட்டேனேடா. இந்த பாவத்தை நான் எங்க போய் கறப்பேன்? ஐயோ ஐயோ, டேய் என்னடா ஆச்சு? ஐயோ, என் பையனுக்கு எப்படி அடிபட்டிருக்கு? ஐயோ என்னாச்சு தெரியல. ஐயோ மாமா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, பதறாத. ஜஸ்ட் இங்க ஒரு 4 தையல் போட்டிருக்காங்க. இந்த கை ஒஞ்சிச்சு, வேற எதுவும் இல்ல. ஆனா இங்க பாருமா, வண்டியில பெரிய ஸ்கிராச் ஆயிட்டா. நான் எந்த பெண்டுல போனாலும் ஸ்கிட் ஆகுற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோமா, நான் கீழே விழுந்து வண்டியை ஸ்டாண்ட் போட்டு காப்பாத்துவாமா. நான் இன்னைக்கு இவனை கை விட்டுட்டம்மா. இந்த பாகுபலிக்கு இவன் தாம்மா கட்டப்பாவா இருந்தான். இந்த கட்டப்பாவை நான் இன்னைக்கு கை விட்டுட்டம்மா. பரவாயில்லடா, வண்டி தானே, பாத்துக்கலாம். உனக்கு என்னமா தெரியும் வண்டியோட அருமை? உனக்கு என் ஃபீலிங்ஸே புரியாது. அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? போய் ஒரு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம், கற்பூரம் இதெல்லாம் எத்தனை வாங்கம்மா. நான் சுத்தி போடுறேன்டா. மா, எனக்கெல்லாம் சுத்தி போடலாமா? வண்டிக்கு தான் சுத்தி போடணும். நிறைய திருஷ்டி பட்டுருச்சு பாவம் இவனுக்கு. போ, அதுக்கு முன்னாடி வண்டியை ஃபுல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு சோப் போட்டு கழுவணும். ஒரு பக்கெட்ல தண்ணியும் 2 ரூபா ஷாம்பும் கொடுத்துட்டு போங்கம்மா. மா போங்கம்மா, நீ ஒண்ணு கவலைப்படாத மை சைல்டு. உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். ஐயோ, அர்ச்சனா, என்னடா ஆச்சு? ஏன்டா இவ்வளவு கோவமா இருக்க? ஏன் இப்படி ஃபீல் பண்ற? மா போயிட்டாமா. லவ் கிவ் பண்ணிருப்பாளோ? விடுறா விடுறா, எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்லம்மா, என்னால முடியாதுமா. முடியாதுன்னு ஏன்டா இவ்வளவு அபசகனமா பேசுற? இனிமே தாண்டா உனக்கு வாழ்க்கையே தொடங்க போகுது. நீ நம்பிக்கையோட இரு. இல்லம்மா, என்னால அவன் இல்லாம முடியாதுமா. இந்த பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. கொஞ்ச நாள்ல அவனே வந்து உங்ககிட்ட பேசுவான்டா. எப்படிமா பேசுவான்? அவன் தான் ஒரேடியா போய் சேர்ந்துட்டானே. ஐயோ, செத்து போயிட்டானா? எப்படி இவ்வளவு சமாதானம் பண்ணுவேன்? அர்ச்சனாமா, நம்ம வேணா அந்த பையனோட வீட்டுக்கு போய் பாப்போமா? அந்த பையன் வீட்டுக்குலாம் நம்மளால போக முடியாதுமா. ஏன்டா, அவன் வேற எந்த ஊர்லயாவது இருக்கானா? ஆமாமா, கொரியால இருக்கான். கொரியாவா? கொரியாக்கு நீ எப்படிடா போய் பார்த்து லவ் பண்ண? கொரியாக்கு போய் பார்த்து லவ் பண்ணல, கே டிராமாலமா. கே டிராமாவா? அப்ப அவன் செத்துட்டான்னு சொன்ன? டிராமால தான்மா. செருப்பால, எவனோ டிராமால செத்துட்டான்னு இங்க டிராமா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கியா? எங்க அப்பா செத்ததுக்கு கூட ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல, ஃபீல் பண்ணல. அவனுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? மரியாதையா சொல்றேன், கிச்சனுக்கு வந்து எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ற வேலைய பாரு, இல்ல உன் மண்டைய திறந்து மாவிளக்கு வச்சிருவேன். மரியாதையா வந்து அடுப்படியில வேலை செய், சொல்லிவிட்டேன். எப்படி அவன் செத்ததுக்கு நான் ஃபீல் கூட பண்ணாம இருக்க முடியும்? என்னடி அங்க புலம்பல? அந்த லவ் ஆஃப் மை லைஃப். ஆமாண்டமா.